ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி ப்ரொமோட் வந்திருக்கு, பயங்கரமாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி லைவில் வந்துட்டு செம்ம ரிவிட் வந்து நம்ம பிக் பாஸ் கொடுத்துட்ருக்காரு. செம்மையாக அடித்து நொறுக்கிறாரு, செம்மையாக கலாய்க்கிறார். அந்த வீடியோ நான் இதை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஜய் பார்வதி ராணி ஆனதுக்கப்புறமா திவாகருக்கு அவங்களுக்கு முட்டுது. ஏன் முட்டுது அப்படின்னா, விஜய் பார்வதி ஒரு ரூல், அதாவது ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒரு பெண்ணை அவர் முன் அவமதித்தது தவறு, அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் கோவத்தில் வந்து அவரோட தலப்பா அதுக்கப்புறம் அந்த கையில் வச்சுட்டு கடாது ஏதாவது தூக்கி விசிறிச்சு, அட போமா நீ வந்து சரியில்லை வர வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த அதாவது என்னை கேலி பண்ணது அவங்க, கேலி பண்ணதை வந்துட்டு கேட்காம நீ பாட்டுக்கு வந்து இருந்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அந்த அக்கா வந்து யார், அந்த அக்கா குரூப்பிசம் பண்ணுற கனி அக்கா, அந்த அக்கா வந்து குரூப்பிசத்தை வந்து தூண்டி விட்டுட்டு நல்லாவே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையானும் போது இந்த பக்கம் கனியும் சிரிக்கிறாங்க, அரோராவும் சிரிக்கிறாங்க. ஏதோ வேறு வேலை கனி வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம ஆள் கானாவனர் ஜாலியாக இருக்கார், ராஜா பதவின்னு தூக்கிட்டாங்களே, இனி எனக்கு இல்லை டென்ஷன் சொல்லிட்டு கீழே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. இந்த பக்கம் கலாய்க்கிறாரு, அந்த பக்கம் கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் சொல்கிறாரு, கானாவனத்தை அங்கேருந்து என்ன உருவகலி பண்ணும்போது கூட நீ எதுவுமே சொல்லவே இல்லை, சிரிச்சிட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த கேமை விட்டு வெளியே போகிறார். இவ்வளோ விஷயங்கள் இப்போ தான் பிக் பாஸ் சொல்லி தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறார். அப்பவும் இவ்வளோ சண்டைகள் வருது. அப்போ பிக் பாஸ் எவ்வளோ டென்ஷனாக இருப்பார், ரொம்ப கொடுமை. ஆனால் இதில் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, பிக் பாஸே வந்துட்டு இந்த கேமுக்குள்ளே இறங்க போகிறேன்னு ஒரு விஷயத்தை லைவில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவரும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வரப்போறாப்புல. என்ன நடக்க போது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவாகரை கேலி பண்ணுற விஷயங்கள் இப்போ மட்டும் இல்லை, சீசன் ஆரம்பிச்சிலேருந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கானாவனத் பண்ணிகிட்டே இருக்காப்புல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எப்போ தான் முடிவுக்கு வரும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.